ஹாய் கைஸ், நைட் டின்னருக்கு வந்து நான் இட்லி சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் எங்கள் அம்மாகிட்ட கேட்பேன், அம்மா இட்லி தோசை விட்டால் வேறு எதுவுமே சமைக்க தெரியாதா அப்படின்னு. ஆனால் நமக்கு டைம் வரும்போது தான் தெரியுது, நாமளுமே வந்து இட்லி தோசையை விட்டால் பெருசாக வேறு எதுவுமே சமைக்கிறது இல்லை. அப்படியே என்னைக்காச்சும் சப்பாத்தி பூரின்னு சமைக்கிற அன்னைக்கு வந்து அதிக நேரம் கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுது. ஸோ நமக்கு வந்து சமைக்கவும் ஈஸியாக இருக்கணும், ப்ளஸ் நம்ம ஸ்டொமக்கும் ஃபில் ஆகணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இட்லி தோசை தான். இந்த இட்லி தோசையோட வேல்யூ வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பாசிப்பருப்பு கூட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ளே வந்து நான் ஐயோ என்ன விளையாட கூப்பிட்டுட்டா. சரின்னு சொல்லி அவள் கூட கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.